Tallyprimeல இன்வாய்ஸை கஸ்டமர் மெயில் ஐடிக்கு எப்படி இன்வாய்ஸ் வந்து மெயில் அனுப்புறதுன்னு சொல்லி டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இமெயில் ஐடியை வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கணும். ஸோ கான்ஃபிகர் பண்ணிக்கிறதுக்கு இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா Alt+M. ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் கான்ஃபிகரேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்துட்டு இமெயில் செட்டிங்ஸ், ஹெடர் இன்ஃபர்மேஷன், கம்பெனி டீட்டெயில்ஸ், இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே ஷோ மோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஷோ மோர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீடிஃபைன்ட் இமெயில் ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எந்த மெயில் ஐடியிலேருந்து சென்ட் பண்ண போகிறோமோ, மெயிலை சென்ட் பண்ண போகிறோமோ அந்த மெயில் ஐடியை இங்கே இதுக்கு முன்னாடியே ப்ரீடிஃபைன் பண்ணிக்க போகிறோம். ப்ரொஃபைலை வந்து ப்ரீடிஃபைன் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கான இங்கே கான்ஃபிகரேஷனை இங்கே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீடிஃபைன்ட் இமெயில் ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ இங்கே லிஸ்ட் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ தான் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால க்ரியேட் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குதுன்னு பாருங்கள். இமெயில் சென்டர் நேம் அப்படின்னு காட்டுது. ஸோ இங்கே வந்து நம்ம கம்பெனியோட நேம் வந்து டிஃபால்ட்டாக என்ட்ரி ஆகிடும். ஒருவேளை இந்த நேம் நீங்கள் வேண்டாம், சென்டர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இமெயில் ப்ரொஃபைல், இமெயில் ஃப்ரம் அப்படின்ற ஆப்ஷனில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எந்த இமெயில் ஐடியிலேருந்து இன்வாய்ஸை சென்ட் பண்ண போகிறோமோ ஃப்ரம், ஸோ அங்கே வந்து நம்ம இமெயில் ஐடியை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளோட கம்பெனி இமெயில் ஐடியை நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் இமெயில் ஐடியை டைப் பண்ணிட்டேன். இங்கே ஷோ அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் எஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணோன்னே இங்கே வந்து யூசர் நேம், இமெயில் சர்வர், சர்வர் அட்ரஸ், போர்ட் நம்பர், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக அதுவாக டிஸ்பிளே ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஐடி வந்து santalinfosys@gmail.com அப்படின்னு இருக்கிறதுனால இமெயில் சர்வர் வந்து நம்ம ஜிமெயில் கொடுக்குறோம். ஸோ எஸ்எம்டிபி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிமெயிலுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ போர்ட் நம்பர் வந்து 465, இதெல்லாம் வந்து gmail.com அதுக்கான டீட்டெயில்ஸ். இப்போ வந்து கம்பெனி ஐடிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஜிமெயிலில் வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு கம்பெனி ஐடி வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒருவேளை ஜிமெயில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இமெயில் சர்வர், சர்வர் அட்ரஸ், போர்ட் நம்பர் இதெல்லாம் வந்து உங்களோட சிஸ்டம் அட்மின் கிட்ட நீங்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ஐடி வந்து gmail.com இருக்கிறதுனால நான் இங்கே ஜிமெயில் ஐடிக்கான டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ என்டர் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து நம்ம எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம். இங்கே வந்து நோ அப்படின்ற ஆப்ஷனே இருக்கணும். ஸோ நான் அப்படியே என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் பேக் போகிறேன். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நம்ம மெயில் ஐடியை வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இருந்தாலும் கூட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து மெயில் நம்ம சென்ட் பண்ணும்போது எரர் மெசேஜ் காட்டும், எரர் காட்டும், சென்ட் ஆகாது, எரர் காட்டும். இது எதனால் காட்டுது அப்படின்னா, ஜிமெயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம சில செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதில் என்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஆல்ரெடி வந்து ஜிமெயிலில் போய்ட்டு நான் ஐடியை கொடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்ன ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா santalinfosys@gmail.com அப்படின்ற ஐடியை நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்கே என்ன மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து கூகுள் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே நான் போகிறேன். இங்கே வந்து அக்கௌண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கௌண்ட் அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ செக்யூரிட்டி நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்துட்டு 2 இடத்துல வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த 2 இடத்துல இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட மெயிலில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக சென்ட் ஆகிடும். ஸோ அது என்ன நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்யூரிட்டி அதுக்குள்ளே போயிட்டு இங்கே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே வந்து ஆஃபில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஸோ இது டிஃபால்ட்டாக ஆஃபில் தான் இருக்கும். சிலர் ஏதாச்சும் ஆனில் வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம மெயில் வந்து சென்ட் ஆகாது. ஸோ இங்கே வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஆனில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஆஃப் பண்ணணும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்துட்டு லெஸ்
செக்யூர் ஆப் ஆக்சஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இங்கே ஆனில் இருக்கணும். கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல ஆனில் இருக்கணும். ஸோ இங்கே வந்து டிஃபால்ட்டாக ஆஃபில் தான் இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். தென் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆஃபில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 இடத்த நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. இங்கே வந்து ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் இப்போ ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 செட்டிங்கும் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இமெயில் வந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம். நம்ம எந்த இன்வாய்ஸை நம்ம கஸ்டமருக்கு அனுப்ப போகிறோமோ அந்த இன்வாய்ஸை நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், தென் அக்கௌண்ட்ஸ் புக், சேல்ஸ் ரெஜிஸ்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மந்தில் சேல்ஸ் போட்டிருக்கோம். யாருக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலர் ப்ளஸ் அப்படின்ற கஸ்டமருக்கு நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த சேல்ஸ் இன்வாய்ஸை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கலர் ப்ளஸ் அப்படின்ற கஸ்டமருக்கு நான் இன்வாய்ஸ் அனுப்ப போகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கலர் ப்ளஸ் அப்படின்ற கஸ்டமரோட ஐடியை வந்து நம்ம இப்போ கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ எஸ்கேப் கொடுக்குறேன், அகெயின் எஸ்கேப் கொடுக்குறேன், ஸ்கிப். இப்போ நம்ம இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கலர் ப்ளஸ் அப்படின்ற கஸ்டமருக்கு ஆல்ரெடி நம்ம லெட்ஜர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லெட்ஜரில் வந்து அவங்களோட மெயில் ஐடியை இப்போ கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி கஸ்டமரோட லெட்ஜர் க்ரியேட் பண்ணியாச்சு அப்படின்றதுனால க்ரியேட் ஆப்ஷனுக்குள்ளே போகாமல் நம்ம ஆல்டர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். நான் லெட்ஜர் ஆல்டர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஜர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்துட்டு கஸ்டமரோட நேம் பார்த்தீங்கன்னா கலர் ப்ளஸ். ஸோ கலர் ப்ளஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அவங்களுக்கான லெட்ஜர். கலர் ப்ளஸ் நேமில் கொடுத்துருக்கோம். அண்டரில் வந்து சன்ட்ரி டெப்டாஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள் மெயிலிங் டீட்டெயில்ஸில் அந்த கலர் ப்ளஸ் அப்படின்ற கஸ்டமரோட அட்ரஸ் இருக்குது, நேம் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, ஸ்டேட்டு, கண்ட்ரி, பின்கோடு எல்லாமே இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்துட்டு அவங்களோட மெயில் ஐடி டைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இங்கே ரைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோர் டீட்டெயில்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பாருங்கள் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்ட்டி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்ட்டி டீட்டெயில்ஸில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட இமெயில் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாக அவங்களோட இமெயில் ஐடியை மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த கஸ்டமருக்கான இமெயில் ஐடி நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா santalstudents@gmail.com. santalstudents@gmail.com அப்படின்ற ஐடியை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த கலர் ப்ளஸ் அப்படின்ற கஸ்டமருக்கு நம்ம இமெயில் ஐடியை கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்க்ரீனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாமல் நான் அப்படியே அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மெயில் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு எந்த இன்வாய்ஸை நம்ம சென்ட் பண்ண போகிறோமோ அந்த இன்வாய்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக், அடுத்து சேல்ஸ் ரெஜிஸ்டர். ஸோ இதில் லாஸ்ட் மந்த் அதாவது மார்ச் மந்தில் 6000 இருக்கு இல்லைங்களா? இதில் வந்து ஒரு இன்வாய்ஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு இன்வாய்ஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இன்வாய்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்க்ரீனை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இமெயில் கிளிக் பண்ணிக்கிறேன். இமெயிலுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா Alt+M. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ இங்கே கரண்ட் அப்படின்றதுக்கு அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் கரண்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம கரண்ட் பேஜ் என்ன ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ அதுதான் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ கரண்ட் அப்படின்றத நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஃப்ரம் அப்படின்ற இடத்துல santalinfo.cs@gmail.com அப்படின்றது இங்கே ஆல்ரெடி காட்டும். ஏன்னா லிஸ்ட் ஆஃப் ப்ரொஃபைலில் வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரீடிஃபைன் பண்ணியிருக்கோம். நம்ம எந்த இமெயில் ஐடியிலேருந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோமோ அந்த ஐடியை நம்ம ஆல்ரெடி ப்ரீடிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால இங்கே லிஸ்ட் ஆஃப் ப்ரொஃபைலில் நம்ம க்ரியேட் பண்ண ஐடி இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த ஐடியை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் டு யாருக்கு அனுப்ப போகிறோமோ அதாவது நம்மளோட கஸ்டமரோட இமெயில் ஐடி அதையும் நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ கஸ்டமரோட லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் அவங்களோட இமெயில் ஐடியும் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அதுவும் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்கே சப்ஜெக்டில் வந்து இன்வாய்ஸு, இங்கே வந்து இமெயில் மெசேஜ் வச்சு நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எதுவும் டைப் பண்ணலை அப்படின்னா அப்படியே நம்ம என்டர் கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த
ஆப்ஷன் போனதுக்கப்புறமா இங்கே இன்னொரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. அதாவது இமெயில் வந்து நம்ம எப்படி சென்ட் பண்ண போகிறோம், எந்த ஃபார்மேட்டில் இருக்க போகுது, ஃபைல் ஃபார்மேட் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஃப்ரம்ல வந்து santalinfo@gmail.com, இமெயில் டூ வந்து santalstudents@gmail.com. ஸோ 2 ஐடியுமே இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. சப்ஜெக்ட் வந்து இன்வாய்ஸ் அப்படின்னு இருக்கு. ஃபைல் ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா HTML வெப் பப்ளிஷிங் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபைல் ஃபார்மேட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபைல் ஃபார்மேட் வந்து நம்ம பிடிஎஃபாக போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஜிமெயிலில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம இங்கே வந்துட்டு ஃபைல் ஃபார்மேட் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அது சேஞ்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே கான்ஃபிகர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் இங்கே ஃபைல் ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து லாஸ்ட்டில் இருக்கும். ஃபைல் ஃபார்மேட், இங்கே ஃபைல் ஃபார்மேட்டை நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு ஃபைல் ஃபார்மேட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா PDF அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் PDF கொடுக்குறேன். ஸோ PDF செலக்ட் பண்ணிக்கிறேன், என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட் வந்து PDF-ஆக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்து பாருங்கள் ஃபைல் ஃபார்மேட் வந்து PDF-ஆக அப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இமெயில் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து Santal Info CS-லேருந்து தான் நம்ம இமெயிலை சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான பாஸ்வேர்டு கேட்குது. நான் பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். என்டர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயில் வந்து சென்ட் ஆக போகுது. ஸோ சென்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஜென்ரேட்டிங் பேஜ் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ சென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பேக் ஸ்க்ரீன் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து மெயில் வந்து வந்துடுச்சா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பாருங்கள், இதில் நான் என்ன ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா santalstudents@gmail.com அப்படின்ற ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இதில் சாண்டல் கம்ப்யூட்டர், இங்கே வந்து நமக்கு இன்வாய்ஸ் வந்து வந்திருக்கு. இன்வாய்ஸ் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மெயில் ஐடியில் வந்து நம்மளோட இமெயில் ஐடியிலேருந்து இன்வாய்ஸை கஸ்டமரோட ஐடிக்கு வந்து நம்ம இன்னும் மெயில் சென்ட் பண்ணிக்கலாம்.